ஏன் அவர் குறைசி தானே, குறைசிகள் வந்து அரவா நிக்க மாட்டாங்க, முஸ்தலிஃபா தான் நின்று கொள்வாங்க. 9 நாளும் முஸ்தலிஃபா போய் நின்று கொள்வாங்க, அரவாவுக்கு போக மாட்டாங்க. சட்டப்படி எல்லாரும் அரவாவுக்கு போகணும், ஆனா குறைசிகள் போக மாட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவால நிக்கிறத கண்டோடனே யோசிச்சாங்க, இவர் போகக்கூடாது, இவர் குறைசிகள்ல உள்ளாரே. அப்ப அண்டையிலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், ஒரு தௌஃபீக், உள்ள ரீதியாக சரியே செய்யக்கூடிய ஒரு மனோநிலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்ததனாலதான் ஜாஹிலிய காலத்திலேயே 9 நாள் தான் ரசூலாங்க இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஜாஹிலிய மக்களோட ஷிர்க்ல மட்டும் ரசூலா முரண்படல, இபாதத்திலே முரண்படுறாங்க. நீங்க செஞ்ச இபாதத்து பிழை, இப்படித்தான் இபாதத்து செய்யணும், அப்பயே முரண்பாடு ஸ்டார்ட். அப்ப இங்க விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அவ்வளவு ஹஜ்ஜை பத்தி தெரியும், ஹஜ்ஜை பத்தி அவ்வளவு தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜை முழுசா பார்க்கணும் என்பதற்காக வேண்டி பெரிய ஒரு கிரௌட் மதீனாவுக்கு வந்தது. ஜாபிர்லாம் சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய கிரௌட் வந்து மதீனாவுக்கு வந்தது. வரலாற்றுல பார்க்கிறோம் 80,000 அல்லது 1,90,000 அல்லது 1,20,000 அவ்வளவு கிரௌட் என்ன செஞ்சு மதீனால வந்தது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹஜ்ஜுக்கு போறதுக்காக. யார் கைடு பேர்? ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாஹ் கைடு யோசிக்க தேவையில்லை, பிழை விட்டா வகை வரும். அவர் மனிதன் அடிப்படையில் தவறு விட்டாலும் கூட என்னது வகை வந்துடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைடா போறதுனால நிறைய பேர் செஞ்சாங்க, லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்திருந்தார்கள். குல்லுஹும் யல்தமிசு, அதிலே வருது அவனோட நோக்கம் என்ன தெரியுமா, ஐயத்தம்ம பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. பரக்கத்து தேடுறதும் இல்லை. ஹஜ்ஜிக்கு வந்த நோக்கம் பரக்கத்து தேடவும் இல்லை, ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றதுக்காக என்ன செஞ்சாங்க, அவ்வளவு தூரத்துல இருந்தா நிறைய பேர் வந்தார்கள். வயஅமல மித்ல அமலி, நபியவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அது போன்று செயல்படுவதற்கு. ஃபஹரஜினா மாஹு, நாங்க நபியவர்களோட போனோம். ஹத்தா அத்தைனா துல்ஹுலைஃபா, துல்ஹுலைஃபாவுக்கு வந்தோம். துல்ஹுலைஃபா வந்து மதீனாவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊர், மதீனா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த துல்ஹுலைஃபா தான் நாங்க இஹ்ராமுக்கு நியத்து சொல்றோம் தானே, இந்த இஹ்ராமுக்கு நியத்து வைக்கக்கூடிய பல இடங்களிலேயே கௌபா விட்டு மிக தூரமான இடம் துல்ஹுலைஃபா தான். கௌபால இருந்து மிக தூரமான 400 கிலோமீட்டருக்கு அங்கல இருக்கக்கூடிய ஒரு மீகாத் எல்லை தான் துல்ஹுலைஃபா. இப்ப எங்களுக்கு எல்லாம் யமனால போறவங்க, யமன் ரூட்டால போறவங்களுக்கு எல்லாம் என்னது, யமனுக்கும் யமன் அந்த ரூட்டால போறவங்களுக்கு யலம்லம் தான் எங்க இந்த ரூட். அதாவது ஜித்தா இருந்து கொஞ்சம் அங்கல நாங்க வாகனம் இந்த ஃளைட்ல இஹ்ராம் என்னன்னு சொல்லிடுவோம் தானே, ஆனா ஜித்தா இருந்து கொஞ்சம் தூரமான ஒரு இடம் அது. இது யலம்லம். இதுல வந்து யாரு, இந்த துல்ஹுலைஃபா தான் மிகவும் தூரமான இடம். இந்த துல்ஹுலைஃபாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனேயே இந்த துல்ஹுலைஃபாவுக்கு சொல்லுவாங்க மஸ்ஜித் சஜரான்னு சொல்லுவாங்க, அலிகிற பள்ளிக்கு பைதான்னு சொல்லுவாங்க, பல பேர்ல வரும். இந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் துல்ஹுலைஃபா இடத்துக்கு வந்துட்டாங்க. இஹ்ராம் கட்டுறத சொல்ல போறாங்க. இது ஒரு நீங்க வந்து வெறும் ஹஜ்ஜை மட்டும் பார்க்காம அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த வரலாறு ஒரு அழகான வரலாறு இது. ஃபவலதத் அஸ்மா பின்த் உமைஸ் முஹம்மது இப்னு அபீ பக்கர், அதான் முஹம்மது இப்னு அபீ பக்கர். அதாவது அஸ்மா பின்த் உமைஸ் என்ன செய்றானா, அவருக்கு முஹம்மது என்ற ஒரு புள்ள பிறக்குது. அஸ்மா பின்த் உமைஸ் யாருன்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ். அவருக்கு ஒரு மகள் இருந்தா, அபூபக்கர் அவனுக்கு அஸ்மா என்று சொல்லி ஒரு மகள் இருந்தாங்க, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர், சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அப்ப 2 அஸ்மா, ஒன்று மனைவி ஒன்று மகள். இது இப்ப இங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு புள்ள கிடைக்கிறாங்க. அப்ப கருப்பினியும் வந்திக்கிறான்னு அர்த்தம். மிச்சம் தூரமும் இல்லையே, ஒரு நாள் தூரம் இல்லை. அப்ப அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டு யாருக்கு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு புள்ள கிடைச்சிச்சு. அது முஹம்மது என்ற பெயர், முஹம்மது என்ற பேர் சூட்டப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்ய போற வருஷம் ஒரு புள்ள கிடைக்குது. அப்ப கருப்பினி தாய்மாரு வந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு செய்தி ஞாபகப்படுத்திக்கணும், ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் போனாங்களே மதீனாவுக்கு, மதீனாவுக்கு போற நேரத்திலையும் குபால வச்சு ஒரு புள்ள கிடைச்சிச்சு. அது ரசூல் அந்த அபூபக்கர் அவனோட மகளுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அதுவும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இது கடைசியா 10வது வருஷம், இதுவும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அது மகள், இது மனைவி. ஆக மகளுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு மனைவி கிடைக்குது. அதான் நீ சப்ஜெக்ட். மகளுக்கு புள்ள கிடைச்சு 10 வருஷத்துக்கு பிறகு மனைவிக்கு புள்ள கிடைக்குது. இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தை நினைச்சு பார்க்கணுமா, அன்றைக்கு அந்த கலாச்சாரம் ஒரு அம்சமே அல்ல, அது ஒரு சப்ஜெக்டே அல்ல. இன்றைக்கு பெரிய ஒரு கலாச்சாரம், அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குரிய அம்சம் மாதிரி அது. ஆனா அங்க மக்காவுக்கு போக்கலை, மதீனாவுக்கு போக்கலை ஒரு புள்ள, அதான் அப்துல்லா இப்னு சுபைர், அதான் அப்துல்லா இப்னு சுபைர். திருப்பிங்க மனைவிங்க வரக்குள்ள என்னது ஒரு புள்ள கிடைக்குது. அப்ப ஒரு ஒரு பரக்கத்தான ஃபேமிலின்னு சொல்லணும், ரைட்டா? அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செஞ்சிருந்தான். இப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை கிடைச்ச உடனேயே அவ என்ன செய்யறான்டா, ரசூலுல்லாஹ் கிட்ட செய்தி அனுப்புறான். அப்ப அபூபக்கர்லாம் கொஞ்சம் கோவிச்சுக்கணும் இல்லையா, நான் இருக்க ஒரு இடத்துக்கு நீங்க ரசூலுல்லாஹ் கேட்குறீங்க, நம்மளோட கணவர் தானே, விஷயத்துல என்னட்ட கேட்கலாம், நான் சொல்லத்தானே செய்வேன். அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட தான் செய்தி, ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள யாருக்கு என்னது
பின்பற்ற விஷயத்தை வேற யாருக்கும் இடம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட செய்த கூட என்ன செய்வது? இப்ப நான் இப்ப ஹஜ்ஜுக்கு போறது, நான் இப்ப என்ன செய்வது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்தஸிலி, குளிச்சுக்கங்க, வஸ்தஸ்பிரி பிதௌபின் வஹரிமி, ஒரு அதாவது உங்களுடைய அந்த உதிர போக்குள்ள இடத்துல ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு புடவை செய்யுங்க, ஒரு உடுப்பு ஆடையை கட்டி கொள்ளுங்கள், இஹ்ராமுக்கு என்ன செய்யுங்க, நியத்து வைங்க. ரசூலுல்லாஹ் அதை செய்யல, தடை செய்யல. குளிங்க, உடுப்பு போடுங்க, அந்த இடத்தை கட்டிக்கங்க, அதோட என்ன செய்யுங்க, இஹ்ராமுக்கு லப்பைக் ஹஜ்ஜத்தனோ லப்பைக் உம்ரத்தனோ எனது இஹ்ராமுக்குரிய அந்த வார்த்தையை செஞ்சிருங்க, சொல்லிருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க இருக்கக்குள்ள வேற அறிவிப்புகள் வருது, முஹம்மதே சல்லி பிஹாதல் வாதில் முபாரக், இந்த பரக்கத்தான பள்ளத்தாக்கில் தொழுங்கன்னு சொல்லி புகாரில் வருது. இந்த பரக்கத்தான பள்ளத்தாக்கில் தொழுங்கள் என்று சொல்லி சஹீஹுல் புகாரில் ஒரு செய்தி வருது. அதாவது அந்த பள்ளத்தாக்கில் தான் அந்த மஸ்ஜித் இருக்குது, அதுல தொழுங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டதா ஒரு செய்தி வருது. இந்த செய்தியெல்லாம் நிறைய சொல்லப்படுறது இல்லை. அப்ப அந்த இடத்துல வந்து முபாரக் வரக்கத்தான இடம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் ஒரு தொழுகைக்கு போறவங்க என்ன செய்யறாங்க, இஹ்ராத்தை கொடுக்குறாங்க. இப்ப இஹ்ராத்துக்கு என்ற காட்டி இல்லை, ஒரு தொழுகைக்கு போறவ இஹ்ராத்தை கொடுக்கிறதுக்கான காரணம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை இங்க தொழுங்க என்றது. அப்ப ஏன்ற அளவுக்கு நாங்கள் அந்த மதீனா போற சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த பள்ளியில் என்ன செய்யணும், தொலை பார்க்க, எனக்கு கட்டளை தானே பரக்கத்தான பூமி அதில் தொழுங்கன்னு சொல்லி பிஹாதல் வாதில் அக்கைகள் வருது. அப்ப இந்த என்னது இந்த இடத்துல தொழுங்கன்றது கட்டளை, தொழுதுகளை பார்க்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இஹ்ராமையும் அணிஞ்சிக்கிட்டு கஸ்வா என்ற தனது ஒட்டகத்துல ஏறுறாங்க. ஏறி அப்படியே வர அன்னைக்கு தான் பைதான் இடம், எல்லாம் அதே இடம் தான். அந்த பைதான் என்ற இடத்துக்கு வரக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் முன்பகுதி, ரசூலுல்லாஹ் நின்றுக்கிறாங்க, முன்னுக்கு பார்த்தேன், ஏட கண்ணெட்டிய தூரம் வரைக்கும் மாபைன ராக்கிபின் வமாஷி, வாகனங்களும் எனது நடைபாதையாக வந்தவர்கள், ஃபுல் கிரவுட், கண்ணெற்ற தூரம் அளவுக்கு. வலதுக்கு பார்த்தேன் கண்ணெற்ற தூரம் அளவுக்கு அதே கிரவுட், இடதுக்கு பார்த்தேன் கண்ணெட்டும் தூரம் அளவுக்கு அதே கிரவுட், பின்னுக்கு அது. அவர் ரசூல் எங்க இருந்துக்கிறாங்க, சரியா நடுவுல இருந்துக்கிறாங்க, முன்னுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சுத்தை பார்க்கிறேன், அது கிரவுட் தான். 1,00,000 செச்சம்னா அவ்வளவு கிரவுட். அந்த அதனாலதான் 1,00,000 சொன்னாங்க. அந்த கிரவுட் வரதே வார்த்தை 1,00,000 கூட தான் இருக்கணும், இது குறைய இருக்கலாம், அந்த அளவுக்கு கிரௌடா இருந்தா. இந்த சுத்துப்புறமும் என் கண்ணெட்டு மத்தி பசரி, எனக்கு கண்ணெட்டும் தூரம் அளவுக்கு அவ்வளவு கிரௌடாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹி அவர் சொல்ற ஒரு உணர்ச்சி ததும்பி இருக்க வேண்டும். அந்த வார்த்தை வருது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அதுஹுரினா வ அலைஹி யன்சிலுல் குர்ஆன் வஹுவ யாரிஃபு தஅவீலஹு, அதாவது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மத்தியில இருக்கிறாரு, அவருக்கு வஹி இறங்கிக்கிட்டு இருக்குது, அவருடைய விளக்கு அவருக்கு தெரியும், அவர் என்ன செஞ்சாலும் நாங்களும் செய்வோம், அவர் என்ன செஞ்சாலும் நாங்களும் செய்வோம். அவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல சூழலை சொல்றாரு அவர். இவ்வளவு பெரிய கிரவுட், ரசூலுல்லாஹ் எனக்கு மத்தியில வாழ்றாரு, அவருக்கு வகை இறங்குது, அவருக்கு விளக்கம் தெரியும், அவர் என்ன செஞ்சாலும் அதை பார்த்து நாங்களும் என்ன செய்வோம். அப்படி ஒரு சூழலில் தான் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனோம்னு சொல்றோம். ஏன்னா இந்த குர்ஆனை சுன்னா பின்பற்றோம்னு நினைக்கிறவருக்கு அவர் பாக்கியமா இல்லையா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மத்தியில இருக்கிறாருன்னு சொல்ற செய்தி. அப்ப இப்படி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஃபஅஹல்ல பித்தௌஹீதி, ஃபஅஹல்ல பித்தௌஹீதி, தௌஹீதை கொண்டு தல்பியா சொன்னார்கள். தௌஹீதை கொண்டு, ஹதீஸ்கள்ல தௌஹீத் என்ற வார்த்தை ஒரு சில இடங்கள்ல தான் வரும், அதுல ஒன்றுதான் இது. தௌஹீதை கொண்டு தல்பியா சொன்னார்கள். தௌஹீதை கொண்ட என்ன, ஏகத்துவம், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த தௌஹீதை கொண்டு தல்பியா சொன்னார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அதான் சொல்றாரு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக், லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக். அப்ப இது ஒரு பெரிய ஒரு அந்த அதாவது ஷிர்க்குக்கு எதிரான துவா தானே அது. யா அல்லாஹ் ஏதோ வந்து விட்டேன், உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை, உனக்கு தான் ஆட்சி நேமத்து புகழ் எல்லாம் உனக்கு தான், உனக்கு இணை இல்லை. அதான் தௌஹீத். இந்த தௌஹீதை கொண்டு தல்பியா சொன்னார்கள். இந்த தௌஹீதை கொண்டு தல்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ அஹல்ல الناس بهذا الذي يحلون به فلم ير رسول الله صلى الله عليه وسلم عليهم شيئا ولزم رسول الله صلى الله عليه وسلم تلبيته. அதே நேரத்துல மக்கள் வந்து அவங்க பழகி இருந்த தல்பியாக்களை சொன்னாங்க, செருக்கு இல்லாம உள்ள பழகி இருந்த தல்பியாக்களை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அதை தடுக்கவில்லை. லப்பைக வஸஅதைக் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அதை தடுக்கவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் தொடர்ந்து அதை தங்கினார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இந்த மாதிரி வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து சொன்னார்கள் என்று ஹதீஸ்ல வருது. மத்தவங்க நிறைய சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை தடையும் செய்யல. அப்ப அனுமதின்னு அர்த்தம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இந்த நேரத்தில் ஜாபிர் ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் நாங்கள் 3 மெத்தட்ல போகலாம். துல்ஹிஜா மாசத்துல ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் 3 மெத்தட்ல போகலாம். ஒன்று அங்க போய் உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராமாடைய கலைஞ்சிட்டு ஈரங்கையில் இருக்கிற மாதிரி நம்ம இருந்துட்டு மறுபடியும் 8ஆம் நாள் ஹஜ்ஜுக்குரிய நாள்ல என்ன செய்யறது, மறுபடியும் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்யறது. இதுக்கு சொல்றது தமத்துவன்னு சொல்லி.
இந்த பேர் ஞாபகம் பிடிக்க தேவை. இஹ்ராத்தை கலைகிறது, உம்ரா செஞ்சு போட்டு இஹ்ராத்தை கலைஞ்சிட்டு 8ஆம் நாள் மறுபடியும் இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்யறது. இது ஒன்று. இன்னொன்று இருக்கு கிரான் என்று சொல்லுவாங்க. என்னன்னா அந்த நியத்து செஞ்சா என்ன செய்யணும், இஹ்ராத்தை கலையலாம். உம்ரா செஞ்சு போட்டு அப்படியே இருக்கணும், உம்ரா செஞ்சு போட்டு அதே உடுப்போட இருக்கணும். 8ஆம் நாள் அன்று மறுபடியும் என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கு வேண்டி போகணும். இது கிரான் என்று சொல்றோம். இஃப்ராத் என்று சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு மட்டும் நியத்து வைக்கிறது, போனோடனே தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறது, இஹ்ராத்தை கலையாம அதுக்கு பிறகு என்னது ஹஜ்ஜுக்குரிய தயார் நிலையே ஆகுது. அப்ப இது 3 மெத்தட்ல செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜி மாசம் இருக்குதானே, சஹாபாக்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, இந்த அதாவது இஹ்ராத்தை கலைகிற செய்தி அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு வளம் அவங்கள்ட்ட இருக்கல. இஹ்ராத்தை கலைகிறது, ஹஜ்ஜுக்கு போய் உம்ரா செஞ்சு போட்டு இஹ்ராம் கலைகிற சிஸ்டம் இருக்குதானே, அது அவங்கள்ட்ட இருக்கல. துல்ஹிஜ்ஜா மாசம் ஹஜ்ஜுக்கு போறோம், துல்ஹிஜ்ஜா மாசம் ஹஜ்ஜுக்கு போறோம். இங்க இஹ்ராத்தை உடுத்தோம்னா மர 10ஆம் நாள் தான் கலையுது. இங்க இஹ்ராத்தை உடுத்துட்டோம்னா என்னது 10ஆம் நாள் தான் கலையுது. இடையில கலைகிற சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது, இடையில கலைகிற சப்ஜெக்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த நிலைமையில நான் லஸ்னா நன்பி இல்ல ஹஜ், அதாவது வலான அரிஃபுல் உம்ரத், எங்களுக்கு ஹஜ்ஜை தவிர வேற எந்த நியத்தை நாங்க வைக்கல, எங்களுக்கு உம்ராண்டா என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்ன, உம்ரா தெரியுமா உங்களுக்கு, இந்த மாசத்துல உம்ராண்ட ஒன்று என்னது எங்களுக்கு தெரியாது. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோ, பின்னால ஒரு பிரச்சனை வரும். அப்ப நாங்க என்னது ஹஜ்ஜுக்கு போறோம் நியத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போறோம். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்த உடனே இதுல வரல, வேற ஹதீஸ் எழுது புகாரி முஸ்லிம்கள்ல வந்த உடனே ஒரே அடியா போய் தவாப் செய்யல. நாங்கெல்லாம் அதான் செய்யறோம், போன உடனே தவாப் செய்யறோம். இருக்கிற மாச்சல் டயர்டோட இப்படியா இதை முடிச்சுட்டா பெரிய சொம முடிஞ்சதுன்னு சொல்லி என்னது தவாப்பெல்லாம் செஞ்சு விட்டு அவசரமா எல்லாம் செஞ்சு முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இது இந்த துணை இறக்கி வச்ச மாதிரி. ஆனா அப்படி ரசூலுல்லாஹ் செய்யல. ரசூலுல்லாஹ் தூத்துவான்ற இடத்துல வந்து தங்குறாங்க. அந்த இரவு தங்கி சுபஹில் எழுப்பி நல்லா குளிச்சுட்டு போறாங்க தவாப். எவ்வளவு உற்சாகமா இருக்கும், அந்த இபாதத்தை செய்யறதுக்கு உற்சாகமா இருக்கும். இங்க இதை கூட்டிட்டு போற வாட்டியில என்ன தவாங்க எப்படியா இதை சப்ஜெக்டை முடிச்சிடும், சப்ஜெக்டை முடிக்கணும் இடத்துல டார்கெட் ஆயிருப்பாங்க வணங்கிட்டா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூத்துவால தங்குறாங்க. இதனால இப்னு உமரும் அங்கே தங்குவார். தங்கித்தான் ரசூலுல்லாஹ் போனாங்க. ரசூலுல்லாஹ் அங்க தங்கி குளிச்சுட்டு காலையில எழுப்பி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி அப்ப என்ன செய்யறாங்க, அப்படி குளிக்கிறேன்னு சொன்னா கூட நம்ம சாரத்துல குளிக்கல, நம்ம தைக்கப்பட்ட உடுப்பு உடுக்கிறது அது மாதிரி ஒரு புடவைன்னு வச்சிருக்கோம். நம்ம புடவை அது வெள்ளையில தான் வச்சுக்க முடியல, கிராமம் கூட வெள்ளையில தான் இருக்க முடியல. அப்படி ஒரு வளமைக்கு நாங்கள் உண்டாகிட்டோம். மிச்சம் அந்த சாயம் பூசப்பட்டிருக்க கூடாது என்றதுனால, தச்சிக்கப்படாது என்றதுனால, இதான் பொருத்தமா இருக்கின்றதுனால என்ன செய்யறோம், அதனால உடுக்கிறோம். வேற ஒரு புடவை வச்சு என்ன செய்யலாம், நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும் உடுத்துட்டு குளிச்சுட்டு அதை உடுப்போட போகலாம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்க்குள்ள அதுக்கு பின்னால நுழைந்தார்கள். நுழைஞ்சி ஹத்தா இதா அத்தைனல் பைத்தமாஹு, காபத்துல்லாஹ்க்கு வந்த உடனே ஒரு லட்சம் பேர் அப்படி வராங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கட்டளைன்னு போடுறாங்க. அது வரைக்கும் அப்படி யாரும் செஞ்சிக்கல, தவாப் 7 செய்வாங்க. ரசூலுல்லாஹ் அங்கனி கட்டளை போடுறாங்கன்னு சொன்னா 3க்கு ஓடுங்கன்னு சொன்னா, ஓட்ட 3 நடையவே என்ன செய்ய நீங்க சுத்தி வாங்கன்னு சொன்னா 3 சுத்தி. அது ரசூலுல்லாஹ் போட்ட ஓட தான், மக்கத்து காவலுக்கு அது தெரியாது. ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் ஓடர் போட்டாங்க தெரியுமா, மக்கத்து காவல் சொன்னா முகமது